தேவன் நம் வெளி தோட்டத்தை பார்க்கிறவர், உள்ளத்தை பார்க்கிறவர். நமக்கு இருக்கிற கொஞ்சத்தை தேவனுக்கு கொடுக்கணும். நான் சொல்றது பண விஷயம் கிடையாது. பக்திய, பயத்தை தேவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் அசைவில்லாதவர்களாக இருப்பீர்கள். நேர நேரத்தில் அசைக்கிற சூழ்நிலை வருதுல, வியாதி நம்மளை அசைச்சிருது, குடும்பத்தில் இருக்க பிரச்சனை அசைச்சிருது, கடன் பிரச்சனை நம்மளை அசைச்சிருது, பிள்ளைகள் சூழ்நிலை நம்மளை அசைச்சிருது, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சூழ்ச்சிகள் நம்மளை அசைச்சிருது. ஏன் அசைக்குது? அசைவில்லாத ராஜ்யமாகிய கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை நமக்குள்ள இருக்கா? அவரோட பயம் நமக்குள்ள இருக்கா? அவரோட பக்தி நமக்குள்ள இருக்கா? கிருபையை பற்றி கொள்கிறோமா? அவர் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்தில் நிற்குவார். கர்த்தருடைய அக்கினி நமக்குள்ள இருக்கா? நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அந்த அக்கினியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் விலக்கரைமாய் கொடுத்திருக்கிறார். இலவசமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் ராஜ்யத்தில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அசைவில்லாதவர்களாக இருப்பீர்களாக.